மாதிரியே ஜிஎஸ்டி ப்ளஸ் இலங்கைக்கு மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் இல்லாமல் போச்சு. அது யூஎன்னால் எங்களுக்கு சேங்ஷன்ஸ் கூட போடுறதுக்கு ரெடி பண்ணினாங்க. அதெல்லாம் இல்லாமல் போய்த்து இந்த நாட்டில் ஜனவரி 8ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேனையும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி வந்ததோடு முழு உலகமும் இலங்கை பூரா பார்க்குறது ஒரு மாற்றத்தை வந்து இலங்கைக்கு பேத்து நாங்கள் உதவி பண்ணணும் என்ற நிலைமைக்கு எல்லா ஊரும் இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கிறது நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இன்றைக்கு இலங்கையை நினைச்சால் மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இலங்கையில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கு இனத்துக்குள்ள பிரச்சனைகள் உண்டுபடாமல் இனத்துக்குள்ள பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிற ஒரு அரசாங்கமாக இருக்குது. இதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பேத்துக்கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதே நேரத்தில் யூஎனில் நாங்கள் சொன்ன மாதிரி யூஎனில் இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து இந்த கமிஷனை கூட கமிஷன் ஆஃப் இன்கொயரியை அதை இலங்கையிலேயே பண்ணுறதுக்கு, ஆனால் ஹைப்ரிட் கமிஷன் வித் ஃபாரின் எக்ஸ்பர்டீஸ்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்கள் தீர்மானம் ஒன்று எடுத்து நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார், எந்த விஷயத்திலையும் எங்களுக்கு வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்து இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு இங்கே இலங்கையிலே ஒரு கமிஷனை நடத்தி இலங்கை ஆட்களை வச்சு இந்த கமிஷனை நடத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்று எங்களுக்கு கொடுக்கலாம். அது ஹைப்ரிட்டாக வந்து இப்போ ஃபாரின் எக்ஸ்பர்டீஸ் எங்களுக்கு வெளியேந்து தரலாம். ஆனால் இலங்கைக்குள்ளே வந்து யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னால் யுத்தமுடைய காலத்தில் 2 பேரும் தவறு செஞ்சதாகத்தான் யூஎன் கமிஷனே வந்திருக்கு. இந்த யூஎன் கமிஷனில் 2 பேரும் தவறு செஞ்சேன்னா நாங்கள் பார்க்குறோம் எல்டிடியால் எத்தனை சமுதாயம் இன்றைய கஷ்டப்பட்டாங்க. இன்றைய மாவே சேனாதி ராஜா கூட சொல்கிறார், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் இன்கொயரி இஸ் நாட் நெசசரி என்று சொல்கிறாரு. அப்போ அந்த டிஎன்ஏ கூட அந்த ஸ்டாண்டில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் எல்டிடி காலத்தில் பன்சலைக்குள்ளே போய் ஹாமதுர்மாரை வெட்டி போட்ட மாதிரி, பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரப்போல ஸ்கூல்கிட்ட பொம்ஸ் வச்ச மாதிரி, ஸ்கூலில் பிள்ளைகள் எத்தனை பேர் இறந்தது நாங்கள் பார்த்தோம். முஸ்லீம் பள்ளிவாசலுக்குள்ளே போய்த்து காத்தாங்குடியிலெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே ஏறாவூருக்குள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே போய்த்து அறுத்து போட்டதை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் எல்டிடி செஞ்ச அநியாயங்களும் இருக்குது. இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த கமிஷனுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து இந்த நாட்டில் யார் தவறு செஞ்சாலும் அது தவறு, அது எல்டிடி ஆகிக்கட்டும் அரசாங்கம் ஆகிக்கட்டும், இதுக்கு ஃபுல் இன்கொயரி நடக்கவே வேணும். மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் இதை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி. நாங்கள் சொல்கிறோம் இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கு இலங்கை இதோட ஏற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்ச எலக்ட்ரிக் புடுறது போகிறேன்னு சொல்லி தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டை காட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இதே ரணில் விக்ரமசிங்க தான் பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு, வெளியூர் தலையீடு இந்த நாட்டுக்கு தேவையில்லை, எங்களோட பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம், இந்த கமிஷனை நாங்கள் இலங்கையில் செய்கிறோம்னு சொல்கிறோம். இதுதான் தலைமத்துவம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு இந்த தலைமைத்துவம் எடுத்த தீர்மானம் ஒரு நல்ல ஒரு தீர்மானம். இந்த இன்கொயரியை நடத்தி யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் திரும்ப பேசுகிறோம், இந்த லெஃப்ட் கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அவங்களோட நேஷ்னல் லிஸ்ட்டில் அவங்களோட கட்சி தலைவர் மாற உள்வாங்கல்னு சொல்லி இன்று லெஃப்டிஸ்ட் கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் நேரத்தோடைய ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த எலெக்ஷனை கேட்டால் அவங்களுக்கு வெத்தையலாம். அதனால தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட அவங்க பாராளுமன்றத்துக்கு அவங்களோட தலைவர் மாற அனுப்புறதுக்கு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. இன்றைக்கு அது மைத்ரிபால சிறிசேன இடம் கொடுக்கல. இனி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு புதிய அலையன்ஸும் புதிய சிம்பிளுக்குள்ளே போனால் தான் இந்த நாட்டில் முன்னுக்கு வரையிலும் ராஜபக்சே இல்லாத ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் அப்போத்தான் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். ராஜபக்சே இருக்க மட்டும் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வராதுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதுதான் சிறுபான்மை மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இல்லை. அதனால தான் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் 3 நேஷனலிஸ்ட் கொடுக்க வந்து ஒரு ஆளை சரி எலெக்ஷனுக்கு போட்டு வெத்தையில என்று அவருக்கு நல்ல விளங்கினத்தால் தான் அவர் 3 பேரை இன்றைக்கி நேஷனலிஸ்ட்டில் எடுத்து போடுறார். அதே நேரத்தில் ஜேவிபி தலைவர் அவர்கள் போன செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் கூட இந்த எவன்கார்டு சிஸ்டத்தை பற்றி எவன்கார்டு நடந்த அநியாயம், நேவியால் செஞ்சு கொண்டு போன ஆப்ரேஷன், இந்த ஃப்ளோட்டிங் ஆமரி, அது நாட்டுக்கு வர கப்பலோட பாதுகாக்கிறதுக்கு, அது அந்த இன்டர்நேஷ்னல் சீஸில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டியை கொடுக்கறதுக்கு இருந்த எவன்கார்டு அது நேவியால் செஞ்சு கொண்டு கோடிக்கணக்கான டாலர் நேவிக்கு வந்து கொண்டு இருக்கிறத இல்லாமாக்கி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முற்றிலும் தவறு. நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம் ஏஜி எடுத்த தீர்மானம் ராங். ஏஜி உடனடியாக இந்த அவரோட டிசிஷனை ரிவைஸ் பண்ணி உடனடியாக எவன்கார்டுக்கு புதிய ஒரு கேஸை போடணும். எப்படி நேவி செஞ்சு கொண்டு இந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொடுத்தேன்ற கேள்வி இருக்கணும் என்று சொன்னால், ப்ரைவேட் கம்பெனி கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு டெண்டருக்கு பேத்து 4-5 கம்பெனி பிட் பண்ணி ஒரு கம்பெனி கொடுத்திருந்தாலும் மனமாறிப்போம். இது அப்படி ஒன்றும் இல்லை. அவர் நினைச்சமா எவன்கார்டில் ஒரு கம்பெனி அவரே செஞ்சு அவரே அந்த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் இது பெரிய ஒரு கோடிக்கணக்கான டாலருக்கு அநியாயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு திரும்ப ஒரு கேஸ் போடணும். ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் இதை உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி.